காஞ்சி மகா பெரியவா அவர்களின் தெய்வத்தின் குரல் ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. அதில் ஒரு இடத்தில் பக்தி பற்றி மகா பெரியவா மிக அழகாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நாம் வழக்கமாக செய்யும் பூஜைகளும் மந்திரங்களும் மட்டும் பக்தி ஆகாது என்கிறார். அப்படியானால் உண்மையான பக்தி எது? பெரியவா சொல்கிற, ஒரு மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றினால் அந்த நீர் எப்படி கிளைகள், இலைகள், பூக்கள் என எல்லா இடங்களுக்கும் போய் சேருமோ அதே போலதான் தெய்வத்திடம் காட்டும் பக்தியும். இங்கே வேர் என்பது தெய்வம், கிளைகள் என்பது சக மனிதர்கள் மற்றும் இந்த உலகம். நீங்கள் ஒரு கோவிலுக்கு போய் 1000 தேங்காய் உடைக்கலாம், ஆனால் வெளியே வரும்போது ஒரு சக மனிதனை துச்சமாக நினைத்தால் அங்கே பக்தி முழுமை பெறுவதில்லை. எல்லா உயிர்களிடத்தும் அன்பை செலுத்துவதே உண்மையான வழிபாடு. இதைதான் அவர் மைத்ரீன் பஜத, அதாவது அனைவரிடமும் நட்புடன் இருங்கள் என்று உலகிற்கு சொன்னார். நாம் எப்போது மற்றவர்களின் துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கிறோமோ, எப்போது பிறருக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கிறோமோ, அப்போதுதான் நம் உள்ளத்தில் அந்த பரம்பொருள் வந்து அமரும். தெய்வத்தின் குரல் நமக்கு சொல்லுவது இதுதான்: உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள், அங்கே தெய்வம் தானாகவே பேசும். நண்பர்களே, இன்று ஒரு உறுதி எடுப்போம். நம் தேவைகளுக்காக மட்டும் தெய்வத்தை தேடாமல் நம்மிடம் இருக்கும் அன்பை பிறருக்கு கொடுக்க பழகுவோம். மகா பெரியவா சொன்னது போல, அன்பே சிவம். நீங்கள் அன்பாக இருக்கும் போது நீங்கள் கேட்காமலேயே உங்கள் தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்வார். வாழ்க வளமுடன். ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர. தெய்வத்தின் குரல் உங்கள் இதயத்திலும் ஒலிக்கட்டும்.